வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிரார்த்தனை அத்தியாயம் 5. ஒரு தனி மனிதனாக என் கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்டவன் ஆக என்னை நானே காண்கின்றேன். கடந்த காலம் என்னை பிடித்து கொண்டு எனது இன்றைய மனநிலையை நிர்ணயம் செய்யும் உண்மையை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். நான் எனது கடந்த காலத்தின் கைதியாக வாழ்ந்ததை காண்கின்றேன். இந்த உண்மையையும் என் இயலாமையும் நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். என்னால் எனக்கே உதவி செய்து கொள்ள முடியாமல் இருந்தமையின் நான் இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்க மாட்டேன். சோர்வு, பயம், கோபம், சுய பச்சாதாபம், பொறுமையின்மை, வெறுப்பு, மனக்கசப்பு இவை போன்ற உணர்வுகள் நான் பாதிக்கப்பட்டிராவிட்டால் எனக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த உணர்வுகள் எனது இயலாமையை எனக்கு சுட்டி காட்டுகின்றன. எனது கடந்த கால நிகழ்வுகள் நினைவு இன்றி இவை எனக்கு ஏற்பட்டு இருக்காது. எனக்கு நானே உதவி செய்யும் சக்தி எனக்கு இருந்திருந்தால் இந்த உணர்ச்சிகள் நான் பெற்றிருக்க மாட்டேன். நான் என் இயலாமையை கண்டு உணர்ந்து அதை ஒப்புக்கொள்ளும் போது என்னால் உதவி கேட்க முடிகின்றது. நான் உலகத்தில் பீடங்களில் நின்று அந்த உதவியை இனி கேட்க மாட்டேன். ஏற்கனவே அதை செய்துவிட்டேன். எல்லா அறிவிற்கும் சக்திக்கும் ஆற்றலுக்கும் உறைவிடமான நன்றியும் அந்த இறை பேராற்றலிடம் உதவி கேட்கின்றேன். பிரார்த்தனையின் மூலம் இறை பேராற்றலுடனான என் உறவை புதுப்பித்து வளர்த்து கொள்ளுகின்றேன். குழந்தையாய் இருந்தபோது என் பெற்றோரிடம் உதவி கேட்டேன். இப்பொழுது மனிதனான பின் எல்லாவற்றிற்கும் அடி ஆதாரமாய் இருக்கும் சக்தியை ஆற்றலை நோக்கி செல்லுகின்றேன். நான் வெட்கப்படவில்லை. என் இயலாமையை ஒப்புக்கொள்கின்றேன். பிரார்த்தனை மூலம் உதவி கேட்கின்றேன். சக்திக்காகவும் தெளிவு தன்மைக்காகவும் மன அமைதிக்காகவும் மாற்ற முடியாதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதற்காக பிரார்த்திக்கின்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோ குறிப்பிட்ட ஒரு மனிதரையோ நான் தற்போது இருக்கும் சூழ்நிலைக்கு காரணமாக கருதி குற்றம் காணும்போது அம்மா, அப்பா, நண்பன், முதலாளி, சாவு, வறுமை, சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், என் ராசி, ஆரோக்கியம், பள்ளிகள், கல்வி, சாலைகள், நிறுவனங்கள், இன்னும் பல இவைகளில் எவற்றிலாவது குற்றம் காணும் போது நான் ஒன்றை உணர வேண்டும். இன்னும் நான் கடந்த காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. குற்றம் காணுதலில் உண்மையும் வெறுக்கும் தன்மை அடங்கியுள்ளது. உண்மை மறக்கும் தன்மையும் அடங்கியுள்ளது. ஆனால் உண்மைதான். நான் அதை மறப்பதால் என் குழப்பம்தான் இன்னும் அதிகரிக்கிறது. மாற்ற முடியாதை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்வதற்கு நான் யாரையும் குற்றம் காணாது இருக்க வேண்டும். என்னை கூட நான் குறை கூறாது இருக்க வேண்டும். நான் கூட குறை கூறப்பட வேண்டியவன் அல்ல. என் கடந்த காலத்தை விட்டு விடுகின்றேன். என் கடந்த காலத்தை என்னால் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த நிலையில் ஏன் சில மனிதர்கள் சில காரியங்களை செய்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் பாராட்ட முடியாமல் இருக்கலாம். நான் அவர்கள் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் இன்று அவர்களை குறை கூறாமல் இருக்கின்றேன்.
நான் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். நடந்தவை எல்லாம் உண்மையில்தான். அவைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை பொய்யாகிவிடாது. எனவே நான் குற்றம் குறைகள் கூறாமல் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இறைப்பேரவரிடம் கேட்பதெல்லாம் மனத்தெளிவு, அடக்கத்துடன் கலந்த கால மாற்ற இயலாத நிகழ்வுகளின் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நான் இறைவனிடமும் இன்னொருவரிடமும் கேட்கின்றேன். என்னால் நான் விரும்பும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சித்தம். பிறரை குறித்து என் அணுகுமுறையில் ஒரு மாற்றம், பணம், என் எதிர்கால உடல் ஆரோக்கியம், என் திறமை ஆகியவை குறித்து எனது அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை இறை பேராற்றிடம் பணிவுடன் கேட்கின்றேன். இன்னும் சில மாற்றங்கள் என்னால் கொண்டு வர தேவைப்பட்டால், இன்னும் அதிகமாக நான் அறிய வேண்டியிருந்தால், அதையும் நான் அந்த இறை பேராற்றலிடம் கேட்கின்றேன். இறைவா, நிலையான சித்தத்தை, எல்லா தடைகளையும் எதிர்நிற்கும் சித்தத்தை எனக்கு தந்தருளும். மாற்ற கூடியதற்கும் மாற்ற இயலாததற்கும் இடையில் உள்ள பாகுபாடை நான் பகுத்து அறிவேனாக. இந்த அறிவினால் என்னால் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அடக்கம் குணம் வளர்கிறது. நான் மாற்ற முடியாது என ஒன்றை பற்றி அறியும்போது அடக்கத்துடன் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நான் எதை மாற்ற இயலும் என அறியும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிகிறது. இந்த அறிவை எனக்கு தந்தருளும். நன்றி நண்பர்களே. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.